ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ்னா அப்டேட் கொடுத்ததுனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் அமனன்பா. ஸோ ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலான கேக்லாம் வெட்டி வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ கொண்டாடின ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் நம்ம ரஜினிகாந்த் அவரோட லுக்குன்றது சம மாசா இருக்குது. ஸோ அண்ட் நெல்சன் அவர்கள் கூட நிற்கிறாரு. ஸோ வெறித்தனமான ஒரு ஃபோட்டோனா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரியில் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஸோ இன்ன வரைக்கும் இழுத்துனா ஏப்ரல் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இதனோட முடிஞ்சிருச்சு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ இந்த மந்தோட முடிஞ்சிருச்சு, ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் சீன்ல ஷாருக் கான் அவர்கள் கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வரல அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் யார் தான் கேமியோ பண்ணி முடிச்சிருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் அது யார் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ட்விஸ்ட் மூமெண்டா இருக்கும். ஸோ யார் தான் பண்ணிருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1 நம்ம ரஜினிகாந்த் அவருக்கு பையனா நடிச்சவர் அவர் சைட்ல நிப்பாரு. ஸோ இவரும் நடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பான பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த பையன் வர மாதிரியான சீன்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஸோ வெறித்தனமா இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஜெயிலர் பார்ட் 1 வருமன் கேட்ல நடிச்சவர் பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. ஸோ அதுல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கான சீன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம வருமன் யார்ட்டையோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரியான ஒரு சீன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு சீன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையன் கேரக்டர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பா நெல்சன் அவர்கள் சூப்பரா எடுத்திருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் 160 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாமா. ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டான ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இதை உடச்சு வேற எந்த படம் ரெக்கார்டு வைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து இந்த படத்தோட அடுத்த அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த்ல இருந்து அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மே மந்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அப்டேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இனிமே ஜெயிலர் 2 அப்டேட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ஆகஸ்ட் மாசம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 14 தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் அதுவாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போஸ்டர் வருதா இல்ல ஒரு வீடியோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பார்க்கலாம். தேங்க்யூ.